வணக்கம், வெல்கம் டு ஜிவி ஸ்பேஸ். இந்த வீடியோவில் இந்த பேட்டர்னை எப்படி plsql இருக்கிற ஃபார் லூப்பிங் ஸ்ட்ரக்சரை வச்சு பிரிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த பேட்டர்னை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு ரோ எடுத்துட்டோம்னா ஒரு நம்பர் மட்டும்தான் இருக்குது, செகண்ட் ரோவில் 2 நம்பர், தேர்டு ரோவில் 3 நம்பர். ஸோ அந்த ரோட நம்பர் என்னவோ அவ்வளோ வேல்யூஸ் அதில் இருக்குது. ஸோ இதோட லாஜிக்கை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த லாஜிக் நம்ம 2 விதமாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா, இப்போ இதுதான் லாஸ்ட் வேல்யூ. ஸோ இந்த ரோவில் லாஸ்ட் வேல்யூ 1ன்னு இருக்கா, அப்போ நெக்ஸ்ட் ரோட ஸ்டார்டிங் 2ன்னு இருக்கும். இதே இது 2ன்னு இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ரோட ஸ்டார்டிங் 1ன்னு இருக்கும். ஸோ இப்படியும் இதை பார்க்கலாம். இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா, நம்பர்ஸ் 1 2 1 2ன்னு இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ரோவில் நமக்கு ஒரு நம்பர் மட்டும் தான் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் எடுத்துக்கிறோம். செகண்ட் ரோவில் அடுத்த 2 நம்பர், தேர்ட் ரோவில் அடுத்து 3 நம்பர், ஃபோர்த் ரோவுக்கு அடுத்த 4 நம்பர் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு சேம் பேட்டர்ன் தான் இங்கே கிடச்சிருக்கு. இந்த வீடியோவில் இந்த லாஜிக்கை ஃபாலோ பண்ண போகிறோம். ஏன்னா இது சிம்பிள். நம்பர் 1ன்ட்டு இருந்துச்சு அப்படின்னா 2ன்னு பிரிண்ட் ஆகணும், 2ன்னு இருந்துச்சு அடுத்து 1ன்னு பிரிண்ட் ஆகணும். ஸோ இது கண்டினியூஸாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ரோஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோவில் இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணி இந்த பேட்டர்னை பிரிண்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்படி எப்படி ஆல்டர்னேட்டிவாக 1 and 2 நம்ம பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நமக்கு இதில் 2 நம்பர் தான் இருக்குது, 1 and 2 மட்டும்தான். ஸோ ஒரு நம்பர் ஆடாக இருக்குது, இன்னொரு நம்பர் ஈவன் நம்பரில் இருக்குது. அப்போ நமக்கு 1ன்ட்டு இருந்துச்சு அப்படின்னா 2ன்னு பிரிண்ட் ஆகணும், நெக்ஸ்ட்டு 2ன்னு இருந்துச்சு அப்படின்னா 1ன்னு பிரிண்ட் ஆகணும். ஸோ இதை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஆட் ஆர் ஈவன் நம்பர் லாஜிக்கை ஃபாலோ பண்ணலாம். ஸோ அந்த லாஜிக்கை ஃபாலோ பண்ணி நமக்கு 1ன்ட்டு இருந்தது அப்படின்னா நெக்ஸ்ட் நம்பர் 2ன்னு பிரிண்ட் பண்ண போகிறோம், 2ன்னு இருந்தது அப்படின்னா 1ன்னு பிரிண்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நமக்கு இது ஆல்ரெடி தெரியும். ஸோ ரோவோட நம்பரை ட்ராக் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். அண்ட் அந்த ரோவில் எவ்வளோ நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொன்று ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இது கிட்டத்தட்ட 2 டைமென்ஷனல் அரே மாதிரி தான். ஸோ ரோ வேல்யூ இருக்குது, காலம் வேல்யூ இருக்கிறதுனால நம்ம 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணணும். இப்போ கோடிங் வச்சு டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு நம்ம எத்தனை ரோஸ் பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இன்புட்டாக வாங்கணும். ஸோ அதனால் n அப்படிங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அண்ட் ஸ்டார்டிங்கில் நம்ம 1 தான் பிரிண்ட் பண்ணணும். எவ்வளோ ரோஸாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வேல்யூ 1ல் தான் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ அதனால் இந்த நம்பர் அப்படிங்கிற வேரியபிளில் 1 அப்படின்னு நம்ம அசைன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுதான் நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற வேரியபிள். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எவ்வளோ ரோஸ் வேணும் அப்படிங்கிறத இன்புட்டாக நம்ம வாங்கிக்கிறோம். அண்ட் இந்த ஐ அப்படிங்கிறது ரோக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ ஜே அப்படிங்கிறது நம்ம அந்த ரோவில் எவ்வளோ வேல்யூஸ் பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு ரோலையும் ஃப்ரெஷ்ஷாக தான் நமக்கு பிரிண்ட் ஆகணும். அதாவது நியூ லைனில் தான் நமக்கு இந்த பேட்டர்ன் பிரிண்ட் ஆகணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், நியூ லைன் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு ஒவ்வொரு ரோவும் ஃப்ரெஷ்ஷாக நியூ லைனில் இருந்து ஸ்டார்ட் ஆகும் பிரிண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறோம். வேல்யூவை பிரிண்ட் பண்ணதுக்கப்புறமா அடுத்த நம்பர், ஆல்டர்னேட்டிவ் நம்பர் நம்ம ஜென்ரேட் பண்ணணும் இல்லையா, அந்த லாஜிக்கை இங்கே நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதுக்கான ஹேண்ட் கால்குலேஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம 3 ரோஸ்க்கு மட்டும் வச்சு ஹேண்ட் கால்குலேஷன் பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு நம்பரில் 1 அப்படின்னு நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் n அப்படிங்கிறதுல நம்ம 3, அதாவது 3 ரோஸ் மட்டும் இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார் லூப்பில் ஐயில் 1லேருந்து 3 வரைக்கும் நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ i = 1 to 3 வரைக்கும் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, இப்போ ஸ்டார்டிங் 1 to 3 அப்போ ஐயோட வேல்யூ ஃபஸ்ட்டு 1ன்னு இனிஷியலைஸ் ஆகிருக்கும். இங்கே நியூ லைன் அப்படின்னு பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம கர்சர் இங்கே இருக்குது அப்படின்னா, ஸோ அடுத்த லைனுக்கு இங்கே பிரிண்ட் ஆக ஸ்டார்ட் பண்ணணும். நியூ லைன், அதாவது ஒரு என்டர் நம்ம ப்ரெஸ் பண்ண மாதிரி. நெக்ஸ்ட் j = 1 to i. ஸோ ஜேயோட வேல்யூ 1லேருந்து i. இப்போ ஐயோட வேல்யூ என்ன, 1. அப்போ j = 1 மட்டும் நம்ம இங்கே எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ இங்கே
என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்பர் வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ ஆக்சுவலாக வந்து எப்பயுமே 1 வச்சு தான் அந்த பேட்டர்ன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால தான் ஸ்டார்டிங்கில் 1 இங்கே நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து 1 அப்படிங்கிறது நமக்கு பிரிண்ட் ஆகிரும். ஸோ நான் இந்த இடத்துல அந்த அவுட்புட்டை கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த நெக்ஸ்ட் நம்பர் இப்போ நமக்கு 1 இருக்கா, அடுத்து 2ன்னு மாறணும் இல்லையா, அதுக்கான லாஜிக். ஸோ இப்போ வந்து 1-ஐ 2ஆல் மாட் பண்ணுறோம். மாட் பண்ணோம்னா நமக்கு வந்து 1 தான் கிடைக்கும் ரிமைண்டர். இப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது. அப்போ நமக்கு வந்து நம்பர் 2 அப்படிங்கிறது நமக்கு வந்துடுது. ஸோ நம்பர் அப்படிங்கிற வேரியபிளில் 2 அப்படிங்கிற வேல்யூ வந்து நமக்கு ஸ்டோர் ஆகிரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இப்போ வந்து நம்பரில் 2ன்னு இருக்குது. ஸோ இங்கே வந்து இந்த இஃப் கண்டிஷன் முடிஞ்சிருது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் எண்ட் லூப். நமக்கு வந்து ஜே வந்து 1 மட்டும்தான் வச்சு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ இந்த கண்டிஷன் நமக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே கண்ட்ரோல் வருது. ஸோ இங்கே கண்ட்ரோல் வரப்போ ஐயோட வேல்யூ 2ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ ஐ ஈக்குவல் டு 2. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வரும். இங்கே வந்து நியூ லைன் அப்படிங்கிறது இருக்கிறதுனால நெக்ஸ்ட்டு வந்து கர்சர் இந்த இடத்துக்கு வந்துடும். நெக்ஸ்ட் வந்து j ஈக்குவல் டு 1 to i. ஸோ ஜேயோட வேல்யூ வந்து 1ல் இருந்து ஐயோட வேல்யூ என்ன 2. இப்போ 1 and 2 வச்சு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1 வச்சு எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்பரை பிரிண்ட் பண்ணணும். இப்போ நம்பரில் என்ன இருக்குது, 2 தான் இருக்குது. ஸோ இங்கே 2ன்னு பிரிண்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த லாஜிக் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ நம்மக்கிட்ட நம்பரில் 2ன்னு இருக்கா, ஸோ 2 mod 2 0 தான் கிடைக்கும். அப்போ நமக்கு 1ங்கிற வேல்யூ கிடைச்சிரும். இப்போ நம்பரில் நமக்கு 1 இருக்கும். ஸோ இங்கே இங்கே லாஜிக் முடிஞ்சிருது. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே எண்ட் லூப் வருது. ஸோ இங்கே வந்து நம்ம ஜேயோட வேல்யூ 1 மட்டும்தான் வச்சு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். ஸோ 2 வச்சு அடுத்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அதனால் அகெயின் இங்கேருந்து நமக்கு கண்ட்ரோல் எக்ஸிக்யூட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்பரில் நமக்கு இப்போ என்ன இருக்குது, 1 இருக்குது. ஸோ இந்த இடத்துல 1ன்னு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு அகைன் இந்த லாஜிக் செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு நம்ம 1ன்னு இருக்கிறதுனால இப்போ நம்பர் வந்து 2 அப்படின்ட்டு மாறிடும். மாறினதுக்கப்புறமா இங்கே வந்து லூப் வந்து ஃபினிஷ் ஆயிரும். ஏன்னா ஜேயோட வேல்யூ 2 வரைக்கும் மட்டும்தான் வச்சு எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு அகைன் ஐயோட வேல்யூ வந்து 3ன்னு நமக்கு இங்கே மாறும். நெக்ஸ்ட்டு வந்து இது ஃப்ரெஷ்ஷாக நியூ லைனில் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ இங்கே அடுத்த கர்சர் வந்து இந்த இடத்துக்கு பிளேஸ் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜேயோட வேல்யூ வந்து அகைன் 1ல் இருந்து 3, அதாவது 1 2 3 வச்சு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு வந்து நம்பரில் வந்து நமக்கு 2ன்னு இருக்குது. ஸோ இங்கே வந்து 2ன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இதே மாதிரி தான் நமக்கு கண்டினியூஸாக நமக்கு இங்கே 1 2 வரைக்கும் அவுட்புட் வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ லாஜிக் என்ன அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு ரோவை ட்ராக் பண்ணுறதுக்காக ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். அண்ட் அதில் இருக்க நம்பர் ஆஃப் வேல்யூஸ் ஒரு ரோவில் வந்து இப்போ 4ன்ட்டு இருந்துச்சு அப்படின்னா 4 வேல்யூஸ் பிரிண்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த வேல்யூஸை பிரிண்ட் பண்ணுறதுக்காக இன்னொன்று ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஒவ்வொரு ரோவும் ஃப்ரெஷ்ஷாக நியூ லைனில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் இந்த இடத்துல நியூ லைன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் நம்பர்ஸ் வந்து ஆல்டர்னேட்டிவாக ஸ்டார்டிங் வந்து 1ன்னு வச்சுருக்கோம். 1ன்னு வச்சுட்டு அடுத்து 1 வந்துச்சுன்னா 2 வந்துச்சுன்னா 1 இப்படி ஆல்டர்னேட்டிவாக பிரிண்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஆட் ஆர் ஈவன் நம்பர் லாஜிக்கை அப்ளை பண்ணியிருக்கோம்.